ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் ஆன் க்ரூமிங் அண்ட் அப்புறம் அதுக்கு ஃபீடிங், அப்புறம் வீக்லி டாப் அப் எப்படி பண்ணணும், அப்புறம் முக்கியமாக இந்த பிளட் வார்ம்ஸ் வந்து எப்படி ஃபீட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நிறைய பேர் தப்பாக ஃபீட் பண்ணி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா சடன் டெத் ஆகும். அதையும் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கைஸ், மொத்தம் நான் 3 ஃப்ளவரான் வளர்த்துட்டு இருக்கிறேன். அதில் ஒன்று தான் எஸ்ஆர்டி சூப்பர் ரெட் டிராகன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி வாட்டர் டாப் அப் வீக்லி பண்ணணும் அதை மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே ரிமூவர்னு சொல்லுவாங்க. அமேசானில் இருக்கும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கரை இது எல்லாமே நம்ம கை உள்ளே விடாமல் நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணணும். கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 20 to 30% வாட்டரை வந்து நம்ம கம்மி பண்ணி வெளியே எடுத்துடலாம். ரொம்பவும் நம்ம தண்ணியை குறைச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 20%, 25%. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இதுதான் நான் செகண்டாக வளர்க்குற ஃப்ளவரானு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஎம்எல்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டேங்க்கில் தான் நிறைய ஆல்கே இருக்கும். இதில் தான் நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாங்க போய் க்ளீன் பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சம் ஃபில்ட்ரேஷன் மாதிரி தான். இது வந்து எப்படின்னா ஸ்பாஞ்ச் இருக்கும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு. இப்போ வாங்க போய் ஸ்பாஞ்சை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். கைஸ், இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பாஞ்சை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அழகாக அப்படியே ப்ளேஸ் பண்ணி விட்டு கைஸ் வேலையும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வாட்டர் வந்து 20% கம்மி பண்ணிவிட்டு வாட்டர் டாப் அப் பண்ணிட்டோன்னா இதோடைய வேலை முடிஞ்சு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப மெதுவாக ஊற்றணும். இல்லாட்டி ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா டேங்க் கிராக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மெதுவாக ஹேண்டில் வித் கேர். நிறைய பேர் இந்த டேங்க் வாங்கிட்டு இந்த லெவலில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. அது வந்து ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமே டெத்துக்கு போயிடும். எப்போவுமே நீங்கள் இந்த டேங்க் வாங்கினீங்கன்னா மேலே வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். எஸ், இதுலேயே கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. இதெல்லாம் நார்மல் நம்ம டேங்க்கு, அது கூட இம்போர்ட்டட் டேங்க்கு. நார்மல் டேங்க்லாம் பார்த்து ஊற்றணும். இல்லாட்டி டேங்க்கு அப்செட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா ஃப்ளவரன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஃபுட்டுன்னா அது இதுதாங்க. இந்த ஒரு ஃபில்டர் இருக்கும், கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பிளட் வார்ம்ஸையும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கைஸ், செகண்ட் பேக்கெட் இது.
மொத்தம் 3 பேக்கெட் ஃபீட் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா 3rd பேக்கெட். ஸ்லோவாக ஃப்ளோயிங் வாட்டர்லாம் நல்லா இது பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கைஸ் இந்த மாதிரி ஒரு மக்கில் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே இந்த பிளட் வார்ம்ஸ் உள்ளே போட்டுருங்க. கைஸ் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ராக் சால்ட் எடுத்து இந்த இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் ப்ளூங்கிற மெடிசனை 3 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. 4 ட்ராப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ் இதை 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ பிளட் வார்ம்ஸ் கிட்ட இருக்கிற பேரசைட்ஸ், பாக்டீரியா இது எல்லாமே அழிஞ்சிரும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன ப்ரொசீஜருங்கிறது சொல்கிறேன். 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். நல்லா மறுபடியும் இந்த ஃபில்டரில் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்லோவாக வாட்டரை ஓப்பன் பண்ணி விட்டு நார்மலாக ஜென்டலாக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக திறந்து விட்டுறாதீங்க. நம்ம ஃப்ளவரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா இந்த பிளட் வார்ம்ஸ் தான். போட்டவொடனே எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டாங்க. கைஸ் சொல்லவே தேவையில்ல, இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கைஸ் இந்த கம்பா தான் நான் க்ரூம் பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போது 3 months ஓல்டு. இதுக்கு இப்போது ஃபீட் பண்ணுற எப்படி சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த சுட்டியை பாருங்க கைஸ், எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சும் அப்புறம் பிளட் வார்ம்ஸ் எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெல்லட்ஸ் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணுறது, ஃப்ளவரன்ஸ் பற்றி மேலும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.